வணக்கம் மக்களே! நம்ம நெறையவே ட்ராவல் பண்றதுனால 1 இயர் பேக் வந்து நான் ஒரு ட்ராவல் பேக் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோஸ்லலாம் இந்த பேக்க பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்கலன்னா போய் கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5K போட்டிருக்கோம். நான் 1 இயர் பேக்கும் சரி, இப்பயும் சரி நீங்க எப்போ போனாலுமே அது 3000 தான் போட்டிருக்கு. ஸோ இது ஒரு 50 லிட்டர்ஸ் பேக். 10 இயர்ஸ் வாரண்டி தராங்க. ஜிப்போ, பவுச்சோ ஏதோ பிஞ்சா கண்டிப்பா அது வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தருவாங்க. இந்த பேக்க நான் டிக்காத்லான்ல தான் வாங்கியிருந்தேன். இதில எத்தன கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா பவுச் குடுத்துருப்பாங்க. அதில ஈஸியா திங்ஸ் எது வேணுனாலும் வச்சுக்கலாம். மேல வைக்கிறது. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க டென்ட்டெல்லாம் கேரி பண்ணீங்கன்னா, அந்த இதில ஸ்ட்ராப்ல போட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழ நடுவுல வந்து நீங்க மெயின் திங்ஸ் இங்க தான் வைக்க முடியும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து லூப் மாரி குடுத்துருக்காங்க. நீங்க நெறைய திங்ஸ் வச்சுட்டு டைட்டும் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஸோ நடுவுல திங்ஸ் இருக்குன்னா, ஈஸியா இந்த மாரி எடுத்துக்கலாம். அது இல்லாம ஒரு சீக்ரெட் பவுச்சும் இருக்கும் உள்ள. நீங்க ஏதாவது காசுலாம் வச்சிருக்கும்போது, அது வந்து ட்ரெஸ்ஸஸ் கீழ ரொம்ப சேஃபா வச்சுக்கலாம். அது இல்லாம நீங்க ஷூக்கு வந்து தனி கம்பார்ட்மெண்ட் மாரி குடுக்கல இவங்க. வேணுனா செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி போட்டு ஷூக்கு தனியா கீழ வச்சு, மேல வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம். ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா இருக்கும். நீட் அண்ட் கிளீனுன்னு சொல்றத விட வெல் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த திங்ஸ் எங்கெங்க வைக்கிறதுன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ நடுவுல ட்ராவல் பேக் மாரியும் கேரி பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு பவுச்சு, சைட்ல வந்து 2 பாட்டில் ஹோல்டர் குடுத்துருப்பாங்க வழக்கம் போல. ஸோ நீங்க 2 பாட்டில் வேணுனாலும் வச்சுக்கலாம். அது இல்லாம சைட்லயும் திங்ஸ் வச்சுக்கலாம். பாட்டில தாண்டி உள்ளேயும் திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாவே இந்த பேக் ரொம்பவே புடிச்சிருக்கு. நான் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கம்ஃபர்ட் வைஸ்லாம் குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாரி, நம்ம கம்ஃபர்டபிள்க்கு ஏத்த மாரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லணும். ஸோ நம்ம வெயிட் தூக்கிட்டு போற மாரியே நம்மளுக்கு தெரியாது. எல்லா சைடும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து முதுகு வலி அந்த மாரிலாம் வரும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இதில டிஸ்கம்ஃபர்ட்டே இருக்காது. ஆனா இந்த பேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 1 கேஜி 3 1/2 கிராம்ஸ் வரும். ஒரு ஹெல்மெட்டோட வெயிட் வரும். இந்த பிரைஸுக்கு வந்து இந்த வெயிட்ல தான் பேக்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட ஜாஸ்தி பிரைஸ் போனீங்கன்னா, வெயிட் கம்மியாவே கிடைக்கும் பேக்ஸு. ஸோ இது வந்து ஈஸி டூ ரிமூவ் அண்ட் வாஷபிள் தான். ஸோ ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணியும் வாஷ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த பேக் இவ்வளோ ஸ்டிஃப்பா அழகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு அலுமினியம் ராட் இருக்கும். ஸோ நம்ம பேக் சப்போர்ட்டுக்கு ஏத்த மாரி அது வந்து அழகா வளைச்சு வச்சிருப்பாங்க. அலுமினியம் வந்து ஸ்டீல் அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கானது. பட் வெயிட் வைஸ் ரொம்பவே கம்மியானது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பேக் ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கும். நீங்க எவ்வளோ திங்ஸ் வச்சாலுமே உங்களுக்கு வந்து வெயிட்டும் தெரியாது. பக்காவாவும் இருக்கும் பேக்கு. பேக் சப்போர்ட்டுக்கு ஏத்த மாரி பின்னாடியும் இழுக்காது. ஸோ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி போடணும்னு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஃப்ளைட்ல நெறைய ட்ராவல் பண்ணீங்கன்னா, அந்த பேக் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா செக் இன் லக்கேஜ்ல இது பக்காவா ஃபிட் ஆகும். நான் பெர்சனலா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா செக் இன் லக்கேஜ் என்னவோ 10 கேஜி தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாரி பக்காவா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.